வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விவேகம் மூவியோட அந்த டிஜிட்டல் ஃபாண்ட்டை எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்ன்ற ஒரு ஆப் கண்டிப்பாக தேவை. இந்த ஆப்பில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த ஆப் தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விவேகம் மூவியோட டீசர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த அஜித் குமார்ன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ இந்த நேமை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். டூல்ஸுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதை ஜூம் இன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் அழிக்கணுமோ அதுக்கு மேலே அந்த பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இது அந்த பாயிண்டரோட சைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டர் மார்க் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த அஜித் குமார்ன்ற நேமில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து எரேஸ் அவுட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வால்பேப்பர் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்ம கூகுள் குரோம்க்கு போகணும். ஸோ இந்த இதை சேவ் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் போயிட்டு டிக்கிங் டைம் பாம் பிபி இந்த ஃபாண்ட் நேம் இதுதான். இந்த ஃபாண்ட் நேம் டைப் பண்ணிட்டு டிடிஎஃப் அப்படின்னு சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த டிடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபார்மேட், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு தான் அது, ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டு தான். கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, ரெகுலர் இருக்குது, அதே சமயம் இட்டாலிக் டைப்பும் இருக்குது. ரெண்டு டைப்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிறது தான் டவுன்லோட் பட்டன், ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உங்கள் டவுன்லோட் ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட் ஃபைலில் போயிட்டு அதை அப்படியே மூவ் டு பிக்சார்ட்ன்ற ஃபோல்டரில் ஃபாண்ட்டுன்ற ஃபோல்டர்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபோல்டரில் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு டிடிஎஃப் ஃபாண்ட்ஸும் இது தான். இதில் பேஸ்ட் பண்ண உடனே நீங்கள் பிக்சார்ட்டில் போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு அதில் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போங்க. இதில் ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் தான், கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேம் டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சரத்குமார் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த விவேகம் ஃபாண்ட்லேயே வந்துடுது. அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கு. நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் கார்னர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை. ஸோ எனக்கு இந்த சைஸ் ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து இப்போ ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மெட்டாலிக் பார்டர் கொடுக்கறதுனால நம்ம டெக்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்ட்ரோக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா திக்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். திக்னஸில் போயிட்டு நீங்கள் அந்த சைட் பார்டர்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 or 4 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் லுக் பார்க்க. இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும் ஃபாண்ட்டில். அதே டைம் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் லுக் வர்றதுக்காக கலர்ஸுன்ற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். அந்த கலர்ஸில் போயிட்டு சென்ட்ரு அந்த ஸ்கொயர் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் அந்த மெட்டாலிக் கலர் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கணும். செகண்ட் கலர் மெட்டாலிக்கில் மாற்றிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அந்த நேமில் மேலே ஃபுல்லாக ஒயிட் வர மாதிரி, கீழே ஷேடோஸில் வந்து மெட்டல் கலர் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் லுக் கிடைக்கும்.
அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா மேலே ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லென்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி நீங்கள் லென்ஸ் வச்சுக்கலாம். அதாவது அந்த லைட்டிங் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக நீங்கள் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த பார்த்துட்டு சைஸ் கொஞ்சம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் லைட்னிங் சேர்த்துக்கலாம். அதோட ரியாலிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதனால் என்னன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எடிட் மாதிரி இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்காது பார்த்தா. இது ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிறதுனால இதை நம்ம லைட்டாக குறைக்கிறதுக்காக ஒப்பாசிட்டின்னு பக்கத்தில் இருக்கும், அதை நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆகும், பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடச்சிருச்சு. இதுதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் பிரைட்னஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணணுன்னா ரைட் சைடு அதே டூல்ஸில் போயிட்டு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டராக அந்த கர்வ்ஸில் கிளிக் பண்ணி லைட்டாக மேலே அப் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயிலிங் கிடைக்கும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டீட்டெயிலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம வந்து விவேகம் ஃபாண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது போல் புது புது பிக்ஸா ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.